புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 31 தொடக்கம் 42. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரில் நம்பிக்கை கொண்டனர். சிந்தனை: நானும் தந்தையும் ஒன்றே என்று இயேசு சொன்னதால் யூதர்கள் இயேசுவின் மேல் எறிய மீண்டும் கற்களை எடுத்தனர். யூதர்கள் இதனை தெய்வ நிந்தனையாகவே பார்த்தனர். இயேசு தமது வார்த்தைகளாலும் செயல்களாலும் தாமே மெசியா இறைமகன் என்று கூறி வந்த போதும் சமய தலைவர்கள் அவரை நம்ப மறுத்துவிட்டார்கள். ஆலய அர்ப்பண விழாவின் போது இந்த முரண்பாடுகள் நடக்கின்றன. இதற்கான காரணம், இயேசு ஆக இறைமகன், தந்தையோடு ஒன்றாய் இருப்பவர் என்பது மட்டுமல்ல, அவரே மெசியாவும் மீட்பரும் ஆவார் என்பதுமாகும். இயேசு தம்மை புதிய கோவிலாகவும் பீடமாகவும் தலைமை குருவாகவும் பலியிடப்படும் செம்மறியாகவும் நிலைநாட்டவே வந்தார். சமய தலைவர்கள் இயேசுவை கோவிலிலே கைது செய்ய முற்பட்ட போது இயேசு அவர்களின் பிடியில் இருந்து வெளியேறி யோர்தானுக்கு அப்பால் யோவான் திருமுழுக்கு கொடுத்த இடத்துக்கு வந்தார். அங்கு சிறிது காலம் தங்கியிருந்து தம் சீடர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி வரவிருக்கும் பாஸ்கா விழாவுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தினார். இந்த காலத்தில் அவரிடம் வந்தவர்கள், யோவான் அருமடையாளங்கள் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என்று பேசிக்கொண்டதோடு பலர் அவரில் நம்பிக்கையும் கொண்டனர். பாஸ்கா விழாவுக்கு முன்னைய மாதங்களில் இயேசு தம் சீடரோடு இந்த பாலை நிலத்தில் தங்கியிருந்து வரவிருக்கும் பெருவிழாவுக்காக அவர்களை அவர் ஆயத்தப்படுத்தினார். இந்த நாட்களிலேயே இயேசு லாசரை சாவில் நின்று உயிர்ப்பித்தார். இது மேலும் சமய தலைவர்களுக்கு எரிச்சலையூட்டியது. எனவே அவர்கள் இயேசுவை கொல்ல திட்டம் தீட்டத் தொடங்கினார்கள். இயேசுவின் வாழ்வும் பணியும் சவால்கள், நம்பிக்கை, பதட்டங்களால் நிறைந்திருந்தது போலவே எமது வாழ்வும் உள்ளது. அவருடைய பயணம் எமது பாதைக்கு ஒளியூட்ட வேண்டும். அர்ப்பண விழாவுக்கும் பாஸ்கா விழாவுக்கும் இடைப்பட்ட 3-4 மாதங்களும் இயேசு தம் சீடர்களை
வரவிருக்கும் நிகழ்வுகளுக்கு ஆயத்தப்படுத்திய ஆன்மீக தயாரிப்பு காலமாக இருந்தது. இந்த நாட்களிலே நாமும் இயேசுவோடு இணைந்திருந்தால் அவரே எம்மையும் வரவிருக்கும் பாஸ்கா விழாவை கொண்டாட ஆயத்தம் செய்வார். எமது அன்றாட காரியங்களிலே நாம் ஈடுபட்டாலும் இயேசுவோடு பாலைவனத்தில் இருந்து அவராலே ஆயத்தப்படுத்தப்படுகிறோம் என்ற நினைவுகள் எம்மிலிருந்து கலைந்து சிதைந்து போகாதபடி காத்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, வரவிருக்கும் பரிசுத்த வாரத்துக்குள் உம்மோடு நுழைந்து உம்மோடு இணைந்து கொள்ள உமது ஞானத்தையும் துணிவையும் தாரும். ஆமென்.